சித்ரா வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோகமா? கடந்த 40 வருஷமா தன்னோட இனிமையான குரலால பல கோடி ரசிகர்களுடைய சோகத்தை மறக்கடிச்சவங்க தான் சின்ன குயில் சித்ரா. ஆனா அவங்களோட வாழ்க்கை சோகத்திலேயே கழியுது. ஷங்கர் அப்படிங்கிறவரோட கல்யாணமாகி 14 வருஷம் கழிச்சு பிறந்த பெண் குழந்தைக்கு நந்தனான்னு பேர் வச்சாங்க. சில வருஷம் கழிச்சு தான் நந்தனா ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு தெரிய வந்துச்சு. உடைஞ்சு போனாலும் அந்த குழந்தையை தன் உயிர் போல பாவிச்சாங்க சித்ரா. துபாய்க்கு ஒரு இசை கச்சேரிக்கு போன போது 9 வயதா இருந்த நந்தனா நீச்சல் குளத்துல மூழ்கி உயிரிழந்தாங்க. மொத்தமா உடைஞ்சு போன சித்ரா ஒவ்வொரு வருடமும் நந்தனாவுடைய பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளுக்கும் இணையத்துல பதிவுகளை வெளியிடுறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நந்தனாவுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுறதால அவர் தன்னுடைய பதிவுல, என்னால உன்னை தொட முடியாது, நீ சொல்றத கேட்க முடியாது, என்னால உன்னை பார்க்க முடியாது, ஆனாலும் நீ எப்பவும் என்னோட இருக்கிறத என்னால உணர முடியுது, ஏன்னா நீ என்னோட இதயத்துல இருக்கிற என் அன்பே. ஒரு நாள் மீண்டும் நாம் சந்திப்போம். உன்னை இழந்ததோட வழியை சொல்லவே முடியாது. வானத்துல பிரகாசிக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் நீயாதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ விண்ணுலகில் நல்லபடியா வாழ்றேன்னு நான் நம்புறேன்னு தன்னோட பதிவுல கண்ணீரோட குறிப்பிட்டிருக்காங்க